அக்கா அக்கா என்னாச்சுக்கா? அம்மா உன்னை கூட்டிட்டு கோயிலுக்கு வர சொல்லுது, நீ என்னன்னா இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? ஏக்கா என்னாச்சு? அம்மா இதை சொல்லுச்சா? ஆ, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? என்னன்னு சொல்லேன், சொன்னாதானே தெரியும். ஏன் இப்படி உட்காந்துருக்க? அம்மா கோயிலுக்கு சும்மா ஒன்றும் வர சொல்லலட்டி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்களாம். அதான் புடவையை கட்டி பூவை வச்சுட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. என்னால அவனை மறக்க முடியல. எனக்கு என்னமோ போல இருக்கு. உனக்கு என்ன பைத்தியமா இல்ல நீ லூசாக்கா? இங்க பாரு, இந்த ஊர் முன்னாடி அவன் உன்னைய அவமானப்படுத்தியிருக்கான். அவன் மேல இன்னும் உனக்கு காதல் இருக்குனா நீ கிறுக்கு தானே? இக்கா கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? சூடு சொரணன்னு ஏதாவது இருந்தா உனக்கு அவன் மேல கோபமும் வெறுப்பும் தான் வரணும். அதுக்கு மாறா எப்படி இன்னும் உனக்கு இந்த மனசுல அவனை நினைக்கிற எண்ணம் வருது? இக்கா அறிவு கட்டத்தனமா இருக்காத. இங்க பாரு, கண்ணை தொடச்சுக்கோ. இப்பவே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பார்த்தா உடனே உன்னை சரின்னு கட்டிட்டு போக போறாங்களா? சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நீனும் போய் நில்லு. கொஞ்ச நாள் ஆகட்டும், மனசை மாத்திக்கோ. அப்புறமா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. இங்க பாரு, அவன் இப்படி பண்ணதுக்காக நீ அவனே நினைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? பைத்தியக்காரத்தனமா தெரியல. அவன் என்கிட்ட நடிச்சிருக்கான், ஆனா நான் உண்மையா தானே இருந்தேன். எனக்கு மனசு வலிக்குதுடி. அவன் என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினது உண்மைதான். அவன் என்ன விரும்பினது உண்மை. எனக்கு ஒரு வார்த்தையாவது அவன்கிட்ட நேர்ல கேட்கணும், ஏண்டா இப்படி பண்ணனு. எனக்கு அப்பதான்டி மனசு ஆறும். எனக்கு மனசு ரொம்ப வலிக்குதுடி. என்னால இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படியே செத்து போயிருவேன் போல இருக்கு. லூசாக்கா நீ? இல்ல லூசான்னு கேக்குறேன். காதலிச்சவனுக்காக அவன் ஏமாத்தினதுக்காக சாகணும்னா ஊர்ல ஒரு பொம்பளையும் உசுரோட இருக்க மாட்டான். அறிவு கட்டத்தனமா எதையாவது பேசிட்டு இருக்காத. இங்க பாரு, ஒழுங்கா போய் கண்ணை தொடச்சிட்டு புடவைய மாத்திட்டு கிளம்பு. கோயிலுக்கு தானே அம்மா வர சொல்லிருக்கு. முதல்ல போயிட்டு வா, அப்புறமா பாத்துக்கலாம். சும்மா கூறு கட்டத்தனமா எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்காத. அம்மா உன்னையே நம்பி இருக்கு. அறிவு கட்டத்தனமா நீ எதையாவது பண்ணி அம்மாவை சாகடிச்சிடாத. என்னால தாண்டி எல்லாத்துக்கும் கஷ்டம். உனக்கு மட்டும் இல்ல, அண்ணனுக்கு, ஏன் வீட்டுக்கு வந்திருக்க அன்னைக்கு உனக்கு, அம்மாக்கு, எல்லாருக்குமே கஷ்டம்ல. நான் பொண்ணா பிறந்திருக்கவே கூடாது. நான் இப்படி பிறந்ததுனாலதான் எல்லாருக்கும் என்னால மன கஷ்டம். ஐயோ அக்கா, புலம்பாத. சும்மா லூசு மாதிரி எது நினைச்சிட்டு இருக்காத. இப்ப சும்மா பொண்ணு தானே பார்க்க வர்றாங்க. இங்க பாரு, சும்மா போய் நில்லு. அவங்க பார்த்துட்டு போகட்டும். அப்புறமா உனக்கும் அந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லு. இல்லைன்னா அம்மாட்ட சொல்லி இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் போட்டுன்னு பேசுவோம். பொறுமையா இருக்கா? சும்மா நீ எதையாவது பண்ணி கிறுக்குத்தனமா எல்லாருக்கும் மறுபடியும் அவமானத்தை உண்டு பண்ணாத. இங்க பாரு, நான் சொன்ன கேப்பல. முதல்ல கண்ணை தொடச்சிட்டு கோயிலுக்கு கிளம்புற வழிய பாரு. நான் போய் பூ எடுத்துட்டு வரேன். சரி டி, மனசு கிறுக்குங்கிறது உண்மைதான். நான் அவனை உண்மையா தானே நேசிச்சேன். அவன் ஏன் என்கிட்ட இப்படி நடந்துகிட்டான்? எனக்கு மனசு வலிக்குது. அவனை மறக்க முடியாம நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா அவன் சந்தோஷமா தானே இருக்கான். என் குடும்பத்துல உள்ளவங்களுக்காகவாது நான் என் மனசை மாத்திக்கணும். கடவுளே, எனக்கு ஒரு வழி சொல்லு. என்னால வேற மாப்பிள்ளையை கட்டிக்கிற மனநிலையே இல்ல. இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டான்னு அம்மா கிட்ட சொல்ற தைரியமும் இல்ல. நான் என்ன பண்ணட்டும்? எப்படியாவது இந்த மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்காம போகணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, போய் கூட்டிட்டு வருவோம். நில பொண்ணு எப்படி பிடிச்சிருக்கா? உனக்கு ஏத்த மாதிரி அடக்க உடக்கமா பாத்திருக்கேன். பொண்ணு கொஞ்சம் அமைதியானவதான், நல்லா பேசுவான்னு ஊருக்குள்ள விசாரிச்சேன். அதுவும் இல்லாம 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கா. இது போதும்னு படிப்பை நிப்பாட்ட சொல்லிட்டேன். நல்லா பாத்துக்கோ, அப்புறம் குறை சொல்லக்கூடாது. உனக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா வர்ற தையில கல்யாணத்தை எடுத்துடலாம். என்ன ஏதுன்னு நீங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணுங்க. என்னம்மா வாயே திறக்காம இருக்க? அதுவும் முகத்துல சிரிப்பே காணும். என்ன வெக்கமா? டீ கேக்குறாங்கல்ல, பேசு. உன் பேர் என்ன? தேவி. தானே பார்த்தேன். என்னடா வாயே திறக்கலையேன்னு பார்த்தேன். நல்லா பேசுறாளே, தேவியா? நல்ல லட்சணமான பேரு தான். மகாலட்சுமி மாதிரி இருக்க. எனக்கு பிடிச்சிருக்கு, என் மகனுக்கும் பிடிச்சிருக்கானே. அவகிட்ட நீ பேசுற பேச்சுல தான் தெரியும். ஏலே, அப்புறம் அதை கேட்கல இதை கேட்கலங்காத. நீ தனியா நின்னு பேசு. ஏமா நீங்க வாங்க. தேவி தைரியமா பேசுமா. அதெல்லாம் பேசுவா. இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லியா கொடுக்கணும். ஊர்ல விசாரிச்சேன், நல்லா பேசுவானே சொன்னாங்க. ஏலே பேசு, நீங்க வாங்கம்மா.
சரி. எங்க அம்மா அப்படிதான் பட்டு பட்டுன்னு மனசுல எதுவும் இல்லாம பேசிரும். நானும் அப்படித்தான். ஆமா, நீ 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதணுமா? ஆமா, நான் படிக்கணும். அட, படிச்சு என்ன செய்ய போற? போதும் படிச்சதெல்லாம். எனக்கு இந்த படிச்சு வேலைக்கு போற பொண்ணுங்களாம் பிடிக்காது. அதான் அம்மாட்ட 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருந்தா போதும்னு சொன்னேன். படிப்புங்கிறது ஒரு அறிவை வளர்த்துக்க தானே. என்ன பண்ண போற நீ? வீட்டுல தானே இருக்க போற. இங்க பாரு, இதுக்கு மேல எல்லாம் பள்ளிக்கூடம் போகாத. நீ பரீட்சையும் எழுத வேண்டாம். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உனக்கும் என்ன பிடிச்சிருக்கா? என்ன பதிலே சொல்ல மாட்டேக்க? அப்ப மௌனம் சம்மதம்னு அர்த்தம். நான் அதை சம்மதமா எடுத்துக்கவா? இப்படி காலம் பூரா அமைதியா இருந்துட்டேன்னா ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னு பாத்துக்க, நான் பட்டு பட்டுன்னு பேசுவேன். எனக்கு பொம்பளைங்கன்னா இப்படி அப்படித்தான் இருக்கணும்னு ஒரு ஆசை. இப்ப எல்லாரும் புதுமை பெண்கள் மாதிரி இருக்காங்களே, நீயும் அப்படி இருந்துடாத. அப்ப எனக்கு சுத்தமா பிடிக்காது. பொண்ணுங்கன்னா அடக்க உடக்கமா இருக்கணும். காலையில எந்திரிச்சு புருஷன் காலை தொட்டு கும்பிட்டுட்டு வேலைகளை முடிக்கணும். புருஷனுக்கு சாப்பாடு வைக்கணும், டீ வைக்கணும், நேரத்துக்கு புருஷனை நல்லா கவனிச்சுக்கணும். அப்புறம் புருஷனுக்கு என்ன தேவையோ, புரியுதுல, என்ன தேவையோ அத நல்லா செய்யணும். காலத்துக்கும் நிரந்தரமா புருஷனையே கதின்னு இருக்கணும். குழந்தை குட்டிங்க நிறைய பெத்துக்கணும். பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும். குடும்பத்துக்கு அடக்க உடக்கமா இருக்கணும். மாமியார் மாமனாரை மதிக்கணும். இதுதான் என்னோட கணிப்புல இன்னைய வரைக்கும் பெண்ணுங்க அப்படிதான் இருக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல உள்ளவங்களாம் அப்படித்தான் இருக்காங்க. நீயும் அப்படி இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன மனுஷன் இவன்? கடைசியில நம்மள அடிமையா இருக்கணும்னு சொல்லாம சொல்றான். எங்க அம்மா ஊருக்குள்ள விசாரிச்சேன்னு சொன்னது உன்னை பத்தி தான். எவனோ ஒருத்தனை காதலிச்சியாமே ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. எனக்கு அத பத்தியெல்லாம் கவலை கிடையாது. இது வரைக்கும் நீ எப்படி இருந்தியோ போனா போகுதுன்னு நான் உன்ன மனசார ஏத்துக்கிறேன். நீ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மனச மாத்திக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. கடைசி வரைக்கும் நீயும் நானும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என் ஆசை. காதல் கிதல்ங்கிறதுலாம் ஒரு வயசுல வரதான் செய்யும். என்ன சுத்தியும் எவ்வளவோ பொம்பளை பிள்ளைங்க அலையதான் செஞ்சுச்சு. ஆனா நான் ஒருத்தியை ஏற எடுத்து பார்க்கலையே. என் பொண்டாட்டியை தவிர ஒருத்தியையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன்னு இன்னைய வரைக்கும் இருந்தேன். ஆனா நீ யாரையோ விரும்பி இருக்க. அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டாங்க. சரி, போனா போகுது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இப்ப நீ எப்படி இருக்கியோ அப்படியே சுத்த பத்தமா எனக்கு பொண்டாட்டியா வந்தா சந்தோஷம். எங்க அம்மாவை பார்த்ததும் பயந்துடாத. அது கொஞ்சம் பட்டு பட்டுன்னு தான் பேசும். ஆனா மனசுல எதுவும் இருக்காது. நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ வாயே திறக்க மாட்டேங்கிற. எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. என்ன பேசுன்னு தெரியலையா? பரவாயில்ல பரவாயில்ல, போக போக நீ பேச கத்துக்கோ. அதுவும் இல்லாம ரொம்ப பேசுற பொண்ணுங்களை எனக்கு பிடிக்காது. நான் படபடன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். நீ ஊம் போட்டு கேட்டாலே போதும். ஆமா, உன் முழு பேர் என்ன? முழு பேரே தேவி தானா? என் பேரு ஸ்ரீதேவி. எல்லாரும் என்ன தேவி தேவின்னு தான் கூப்பிடுவாங்க. பாக்குறதுக்கும் அழகா ஸ்ரீதேவி மாதிரி தான் இருக்க. நான் எப்படி இருக்கேன்? எப்படி சொல்லு? கமலஹாசன் மாதிரி இருக்கனா இல்ல போனி கபூர் மாதிரி இருக்கனா? தெரியல. என்ன இப்படி பட்டுன்னு தெரியலன்ட்டு? சரி சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லு. நான் போகட்டா? உன்னை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பேசணும் போல இருக்கு. உன் மொபைல் நம்பர் ஏதாவது இருக்கா? என்கிட்ட மொபைல் எல்லாம் கிடையாது. அதுவும் நல்லதுக்கு தான். எதுக்கு மொபைலு? கண்டவனும் போன் பண்ணுவான். எங்க வீட்டுல லேண்ட்லைன் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் அது உனக்கு போதும். அதுல நான் மட்டும் தானே போன் பண்ணுவேன். நீ அதுல பேசினா போதும். இந்த மொபைல் எல்லாம் வச்சுக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணுங்க பேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்னு கண்டதுலயும் போட்டோக்களை போட்டு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்குதுங்க. அதனாலதான் எங்க அம்மாட்ட சொல்லி எனக்கு கிராமத்துல பொண்ணு பாருன்னு சொன்னேன். எங்க அம்மாவும் நல்ல பொண்ணா பாத்துருக்கு. உன்கிட்ட மொபைலே இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. கடைசியா ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி கிளியர் பண்ணிக்கணும்ல. என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அதுவும் இல்லாம நீ ஒரு பையனை பாத்தியே, அவன் என்ன விட அழகா இருப்பானா சொல்லு? அதான பார்த்தேன். என்ன விட அவன் அழகா இருந்தான்னு சொன்னா இன்னும் உன் மனசுல அவன் தான் இருக்கான்னு நான் நினைச்சுக்குவேன். என்ன விட அவன் அழகா இருக்க முடியுமா? முடியாதுல்ல. இங்க பாரு, நான் அழகுன்னு உன் மனசுக்குள்ள எப்ப தோண ஆரம்பிச்சுச்சோ அப்பவே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆன மாதிரி தான். உங்க அம்மா கிட்ட சம்மதம்னு சொல்லிரு, சரியா? நானும் எங்க அம்மா கிட்ட போய் சொல்லி கல்யாணத்துக்கு பொண்ணு சம்மதிச்சுட்டா எனக்கும் சம்மதம், பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறேன், சரியா? இல்ல, போதும் போதும், விட்டா நாலு பூரா பேசிட்டு இருப்பே போல. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படியா? என்னல, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? அம்மா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னம்மா, கல்யாணத்துக்கு சம்மதம் தானே? என்னம்மா நான் சொல்றேன், நம்ப மாட்டியா? ஏட்டி, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? அதான் உங்க அம்மா ஆசைப்பட்டு கேக்குறாங்கல்ல. உங்க அம்மா ஆசைய எப்ப நிறைவேற்ற போற? உனக்கு என் பையனை பிடிச்சிருக்குல்ல, பின்ன என்ன உன் வாயால சொல்ல வேண்டியதானே?
பிடிச்சிருக்கு. ஐயோ அத்தா மாரியாத்தா, என் மனசுல பால வாத்த. எனக்கு இந்த கல்யாணத்துல மனப்பூர்வமா சம்மதம். என் மகனை யாருக்கும் பிடிக்காம போகுமா? 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். என் மகனை ஊருக்குள்ள வந்து விசாரிச்சு பாருங்க. என் மகன் தேவையில்லாத செலவு பண்ண மாட்டான். வீடு உண்டு வேலை உண்டுன்னு இருப்பான். அதிக ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. 2-3 பேர் தான் அவனுக்கு பழக்கம். ரொம்ப யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டான். அதுவும் இல்லாம பீடி தண்ணி சிகரெட்டுன்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஒரு பொம்பளையில கூட ஏறு எடுத்து பார்த்தவன் கிடையாது. கல்யாணம் முடிஞ்ச உடனே தன் பொண்டாட்டிட்ட மட்டுமே பேசணும்னு இத்தனை நாள் வரைக்கும் காத்திருந்தவன். எந்த பொண்ணுங்களையும் ஏறு எடுத்து பார்த்துக்க மாட்டான். என் மகனை நான் சொல்றதை விட நீங்க ஊருக்குள்ள வந்து விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்க. என்னத்தம்மா விசாரிக்க? மாப்பிளைய எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மகனுக்கு டாக்டர் இன்ஜினியர்னு பொண்ணு வந்துச்சு. ஆனா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டுதான் இந்த ஊரை தேடி பொண்ணு எடுக்க வந்திருக்கோம். ஏன் தெரியுமா? மருமகனா வீட்டுக்கு அடக்க உடக்கமா வீட்டிலே இருக்கணும். இந்த ரொம்ப படிச்ச உழுவெல்லாம் எதிர்த்து பேசுறாளுவோ, சொன்ன பேச்சு கேட்க மாட்டாளுவோ. அதனால வேண்டாம்னு சொல்லிவிட்டான். அவனுக்கு பொண்ணு அழகா இருக்கணும். அதுவும் இல்லாம கொஞ்சமா படிச்சவளா, கொஞ்சம் அறிவு உள்ளவளா இருக்கணும். ரொம்ப அறிவு மெத்த படிப்பெல்லாம் படிச்சவளவெல்லாம் குடும்பத்துக்கு சரிப்படுவாளா? நீங்களே சொல்லுங்க. அதுக்காக தான் இம்புடு தூரம் தேடி வந்திருக்கோம். அதுவும் இல்லாம நகை நட்டு சீர் சின்னத்திலாம் எங்களுக்கு அதிகம் தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுதோ அவளை செய்யுங்க. உடனே மாப்பிளைக்கு நோய்கின்னு நீங்க முடிவு கட்டிடாதீங்க. வேணும்னா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி தரேன். என் மகனுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. அது மாதிரி நாங்க வாங்கி கொடுத்தா நீங்களும் உங்க பொண்ணோட டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி கொடுக்க வேண்டியது வரும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. நீங்க பேசுனதே எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க எப்படிப்பட்ட பொண்ணு கேட்குறீங்கன்னு. என் பொண்ணு அடக்க உடக்கமா குடும்ப குத்து விளக்கா இருப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஊர்ல சொன்னாங்க உங்க பொண்ணு யாரையோ விரும்பினான்னு. அது எங்களுக்கு பெருசா தெரியல. எந்த தப்பு தண்டாவும் நடந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பையனுக்கு இவளை பிடிக்கலையாமே. அவங்க அம்மா தான் வர்ற வழியில பாத்துச்சு, சொல்லுச்சு. என்ன செய்யறது? இப்ப உள்ள பொண்ணுங்கெல்லாம் தான் விருப்பத்தை முதல்ல சொல்லிருந்தாங்க. பயல்களுக்கு பிடிக்காம போனா கூட கட்டாயப்படுத்தி காதலிக்குதுங்க. பரவாயில்ல, ஏதோ வயசு பிள்ளை இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா. போனா போகுது, விட்டுருதோம். அதெல்லாம் நாங்க பெருசுப்படுத்த மாட்டோம். என்னல நீ அதை பெருசுப்படுத்துவியா? அம்மா, படிக்கிற வயசுல மனசு அப்படித்தான் அலபாயும். எல்லாரும் மனசை கட்டுப்படுத்த முடியுமா? இவளுக்கு அவனை பிடிச்சிருந்திருக்கு, லெட்டர் கொடுத்துருக்கா. அவனும் நாசுக்கா பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம். இதை இந்த ஊருக்குள்ள ஏன் பெருசுப்படுத்தினாங்கன்னு தெரியல. நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன். இப்பவே சொல்றேன் தேவி, நீ ஏன் பொண்டாட்டி, நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன். என் மேல நம்பிக்கை இருந்தா நீ கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு வரலாம். அத்தியாட்டி, மாப்பிள எவ்வளவு பெருந்தன்மையா இருக்காரு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்பிள. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது நல்லதா போச்சு. என் மவ மேல எந்த தப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இவ அந்த பையனை விரும்பினது உண்மைதான். அதுக்காக லெட்டர் கொடுத்துருக்கா. அவனுக்கு பிடிக்கலன்னா நீங்க சொன்ன மாதிரி பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அதை பெருசுப்படுத்திட்டான். அதான் பிரச்சனை. மத்தபடி என் பொண்ணு ரொம்ப நல்லவ. பரவாயில்லத்த விடுங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்ப பொண்ணுங்க என்னமெல்லாம பண்ணுதுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஓடி போயிட்டு வீட்டுக்கு வந்து நான் ஓடவே இல்லைன்னு சொல்லி கல்யாணம் கட்டிக்கிறாளுங்க. அப்புறம் பார்த்தா வயித்துல 3 மாசம். அப்படி நிறைய நடக்குது. இவ அப்படிப்பட்டவ இல்லன்னு எனக்கு அவளை பார்த்தாலே புரியுது. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டு சொல்றோம். அதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நாள் குறிச்சிருவோம். உங்க வீட்டுக்காரர் வந்துருவார்ல? இப்பவே அவர்கிட்ட போன் போட்டு பேசுறேம்மா. அவர் கட்டாயம் வந்துருவாரு. சரி தேவி, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க. வரேம்மா தேவி, நல்லா சாப்பிட்டு உடம்ப நல்லா பாத்துக்க. இங்க பாரு, எந்த கவலையும் படாத. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. வரட்டா? சரிங்க. போயிட்டு வரேன் தே. சரிங்க மாப்பிள. பொறுமையா இரு, வராம எங்க போவா? அதுவும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வளத்தளன்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ. அதனால அது முடிஞ்ச பிறகு தானே வருவா. அதெல்லாம் சரிதான், நீயும் போயிடுக்க வேண்டியதானே? ஏன் போல? இல்ல, அவங்க அம்மா தான் என்ன வர வேண்டாம்னு சொல்லிட்டு. ஒருவேளை என்ன மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருமோன்னு பயம்தான். இதுல இத்தனை விஷயம் எடுக்கா? ஆமா, அந்த மாப்பிள்ளைக்கு உன்னைய பிடிச்சாலும் உனக்கு அவனை பிடிக்கணுமே. அதுதான் அங்க ட்விஸ்ட். உனக்கு அவ்வளவு சீக்கிரம் யாரையாவது பிடிச்சிருமா என்ன? அது எப்படி பிடிக்கும்? எனக்கு இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வந்துட்டு பஜ்ஜி சஜ்ஜி எல்லாம் தின்னுட்டு பார்த்துட்டு போறவங்களை எல்லாம் பிடிக்காது. எனக்குன்னு யாரை பிடிக்குதோ அவனை தான் நான் கட்டிக்குவேன். அப்போ இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. நீ அவையோட தாண்டி இருக்கணும். ரொம்ப நல்லது. எனக்கு கல்யாணம் நடக்காட்டா உனக்கும் நடக்காது. பாத்து பத்திரமா சித்திய நல்லா பாத்துக்கணும். நீ கல்யாணமே கட்டிக்க கூடாது. அத ஞாபகத்துல வச்சுக்கோ. இது வேடையா? சரி சரி, நான் போய் வளரேன். எனக்கு மேல உன்கிட்ட பேச்ச கொடுத்தா என்னையே வந்து
குழம்ப. அந்த தேவியே வந்துட்டு இருக்கா பாரு, நீ போய் விளையாடு. சரி சரி, சீக்கிரம் பேச முடியுங்க சரியா? சரியில்ல இன்னைக்கு வரும்போதே உம்முன்னு வர. மாப்பிளைய பிடிக்கலையா? மாப்பிள்ளை சரியில்லையா? இல்ல அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கலையா சொல்லு. சரி விடு, டென்ஷன் ஆகாத. இந்த மாப்பிள்ளை இல்லனா இன்னொரு மாப்பிள்ளை. அந்த ஆளுக்கு ஒண்ணு பிடிக்காம போனதுக்கு எல்லாம் நல்லதுதான். இங்க பாரு, இன்னும் நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க. இருந்த பொண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உனக்கு மனசுக்கு ஏத்த நல்ல புருஷனா கிடைப்பான். இப்ப நிம்மதின்ட்டு கம்முன்னு விடு. தை மாசம் கல்யாணமா? அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். படிப்பாவி, இதுக்கு அவிஞ்சிக்கிட்டு இருந்த? அப்போ மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லிட்டி. அவருக்கு உன்ன பிடிக்கும், பிடிக்காம எப்படி போகும்? என் ஃப்ரெண்டு தான், கொள்ள அழகில்ல. அது போகட்டும், உனக்கு அவர் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன். என்ன கேக்குற? நீ என்ன சொல்ற? புரிஞ்சுதான் பேசுறியா? உனக்கு அவரை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்குன்னு நீ சொல்லிட்ட. அப்போ உண்மையில பிடிச்சிருக்கா? கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேனா உண்மையிலே அவரை பிடிச்சிருக்கா சொல்லிட்டி. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. எங்க அம்மா வேற அங்க நின்னுக்கிட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லுன்னு சொல்லுச்சு. வேற வழி இல்லாம சொன்னனா இல்ல எங்க அம்மாக்காக சொன்னனா யாருக்காக சொன்னேனே தெரியல. அவரு ரொம்ப பேசுறாரு. ஆனா ஆனா அவரு அடக்க ஒடுக்கமான பொண்ணு தான் வேணும், வீட்டுக்கு அடக்கமான பொண்ணு வேணும், படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கோபம் வந்துச்சு. அதை கேட்ட உடனே இந்த ஆளுக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படின்னு தோணுச்சு. ஆனா அவரு இந்த ஊருக்குள்ள வந்த உடனே இந்த லவ் மேட்டர்லாம் தெரிஞ்சிச்சு. அதை பத்தியெல்லாம் எனக்கு பெருசா எந்த கவலையும் இல்லை. நான் என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் உண்மையா இருப்பேன்னு இது வரைக்கும் யாரை பத்தியும் நினைக்கல. ஆனா நீ உன் வயசுல அப்படி உன்னை விரும்பிட்ட. அவன் உன்கிட்ட ஓப்பனாவே சொல்லியிருக்கலாம் பிடிக்கலன்னு. அவன் உன்னை அவமானப்படுத்தினது தான் தப்புன்னு சொன்ன உடனே எனக்கு சம்மதிக்கணும்னு தோணுச்சு. அதான் சம்மதம்னு சொல்லிட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. அவரு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாரோன்னு தோணுது. நம்ம அவருக்கு அடிமையாக தான் இருக்கணுமோன்னு தோணுது. ஏன்னா அவங்க அம்மாவும் படுன்னு ஒரு மாதிரி பேசிச்சு. ஆனால் இந்த விஷயம் எனக்கும் தெரிஞ்சிச்சு. ஆனால் அதெல்லாம் நான் பெருசுப்படுத்தலை. அது வயசில் வர்றது தானே. மற்றபடி உங்களுக்கு பையனோட டாக்டர் சர்டிஃபிகேட் வேணும்னா நான் எடுத்து கொடுக்குறேன். நான் எடுத்து கொடுக்குறதா இருந்தால் நீங்களும் கொடுக்கணும்னு சொல்லிச்சு. வேறு எதுவும் சொல்லலை. வரதட்சணை எதுவும் வேண்டான்னு சொல்லிச்சு. பொண்ணு அடக்க உடக்கமாக வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம், மற்றபடி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைன்னு சொல்லிச்சு. அவர் பொண்டாட்டினா அடக்க உடக்கமாக இருக்கணும், உன் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும், புள்ள பெற்றுக்கணும், புருஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இப்போ உள்ள பொண்ணுங்களாம் பப்பு டான்ஸு அது இதுன்னு அலையுதுங்களா, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்னு ஃபோட்டோலாம் போஸ்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். லூசு, கல்யாணத்துக்கு சமாதானம் சொல்லிட்டு வந்துட்டு இவ்வளோ சொல்கிற. உனக்கு அப்போ மனசுக்கு ஒத்து போகல தானே? அப்போ ஏன் சரின்னு சொன்ன? வேண்டான்னு சொல்லியிருக்க வேண்டியதா? ஏய் லூசாடி நீ. பொண்ணுங்கன்னா அடக்க உடக்கமாக இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு இப்போவே இவ்வளோ ஆர்டர் போடுறவன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை சிரிச்சு கூட பேச விட மாட்டான் போல இருக்கே. அப்படியெல்லாம் தெரியல. ஆனால் நான் ரொம்ப பேசுவேன். பொண்ணுனா உன்ன மாதிரி தான் இருக்கணும் அமைதியா அப்படின்னு சொன்னான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. பார்க்குறதுக்கு நல்லதாக இருந்தான். ஆனால் என்னடி நீ ஆனா ஆவணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அப்ப உங்க அம்மாட்ட சொல்லியாது பிடிக்கலன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? ஏன் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்ன? இங்க பாரு, இப்பவே இத்தனை ஆர்டர் போடுறாங்க ஆத்தாலும் அவனும் சேர்ந்துக்கிட்டு. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது படிக்கக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்கங்கிற. அப்புறம் நீ நின்னா தப்பு உட்காந்தா தப்பு சிரிச்சா தப்புன்னு ஒன்றுக்கும் குத்தம் கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் தேவையாட்டி? நீ அமைதியா இருக்க வேண்டியதானே? வேற நல்ல மாப்பிள்ள வந்தா பாத்துக்கிறது என்ன அவசரம் உனக்கு? எங்கள் அம்மா பாவண்டி, எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு ஊரு முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டாங்க. மற்றவங்க வந்து ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க பார்த்துட்டு என்னை பிடிச்சிருக்கு கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாரு, எங்கள் அம்மாக்காக நான் இந்த கல்யாணத்தை கட்டிக்கிறேன். எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. அந்த வீட்டில் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்குவேன். அவர் ஓரளவுக்கு நல்லவராக தான் தெரிகிறாரு. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவரை இன்னும் நல்லவராக மாற்றிடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் இன்னும் என்னை பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லாமல் எல்லாம் தெரிஞ்சு ஏற்றுக்கிறேன்னு சொல்கிற ஒரு மனசு இருக்குல்ல அவர்கிட்ட, அதுவே எனக்கு நல்ல மனசாக தான் தெரியுது. பைத்தியம் பைத்தியம். ஏய் லூசாடி நீ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ என்ன தப்பு பண்ணிட்ட? உனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு லெட்டர் கொடுத்த. ஆனா அவன் ஊர் முன்னாடி உன்னை அவமானப்படுத்தினவன். அவன் தப்பானவன் கிடையாது, நீ தப்பானவளா? அதுக்காக கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு வந்திருக்க.
பிடிக்காத மாப்பிளைய கெட்டிக்கிட்டு காலம்புறா அவஸ்தைப்பட போறியா? இப்பவே ஆத்தாலும் அவனும் இவ்வளவு பேசுறாங்கன்னு சொல்ற, நாளைக்கு வேற ஏதாவது உன்னை தினம் சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உன்னால தாங்கிக்க முடியுமா? ஏன்டி அம்மாக்காக அம்மாக்காக அம்மாக்காகன்னு எத்தனை காலம் இருப்ப? இங்க பாரு, காலம்புறா கஷ்டப்பட போறவ நீ. உங்க அம்மா இன்னைக்கு உன்னை ஏதோ ஒரு மாப்பிளைக்கு பிடிச்சு கொடுத்தா போதுன்னு பிடிச்சு முடிச்சு அப்புறம் போயிருவாங்க. கடைசி வரைக்கும் கஷ்டப்பட போறது நீ தாண்டி. உன் அண்ணன் வந்து என்னன்னு கூட கேட்க மாட்டான். உன் தங்கச்சி நிலைமை எப்படி இருக்குமோ சொல்ல முடியாது. இங்க பாரு தேவி, நல்லா யோசிச்சுக்கோ. இல்ல பிரியா, ஊர்ல எத்தனையோ பேரு குடிகாரன் பொண்டாட்டிய போட்டு அடிக்கிறவன் அப்படி இப்படின்னு எப்படி எவ்வளமோ இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆளு 60,000 சம்பளம் வாங்குறாராம், வேலைக்கு கரெக்டா போயிருவாராம். பீடி தண்ணி சிகரெட்டு குடின்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா. இதை தவிர ஒரு பொண்ணுக்கு வேற என்ன வேணும்? என்ன செய்ய சொல்றாங்க? அடக்க ஒடக்கமா வீட்டிலே இருக்கணும்னு சொல்றாங்க. வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்றாங்க. புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டியா நடந்துக்கணும்னு சொல்றாங்க. வேற என்ன சொல்லிட போறாங்க? மிஞ்சி மிஞ்சி போனா கல்யாணத்துக்கு முன்னாடியே வேற ஒருத்தனுக்கு லெட்டர் கொடுத்தேன்னு சொல்லி என்ன காயப்படுத்துவாங்க. வேற என்ன பண்ணிட முடியும் இவங்களால? நான் எல்லாத்தையும் பொறுத்துக்குவேன். எனக்கு எங்க அம்மாவோட சந்தோஷம் தான் முக்கியம். எனக்கு அப்புறம் என் தங்கச்சி வேற இருக்கா. எங்க வீட்டுல அவ்வளவு வசதி இருக்கா சொல்லு? எங்க அப்பா பாவம், அவர் ஒத்த ஆளா கஷ்டப்படுறாரு. என் அண்ணனுக்கு என் குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சும் புரிஞ்சும் அவன் எந்த உதவியும் பண்றதில்ல. எனக்கு அப்புறம் என் தங்கச்சி வளர்ந்து நிக்கிறா. அவளுக்கு எப்படியாவது கல்யாணம் முடிக்கணும்னு எங்க அம்மா ஆசைப்படும்ல. நான் இன்னும் காலத்துக்கும் இந்த வீட்லயே இருந்துகிட்டு இருந்தா நாளைக்கு என் தங்கச்சியோட நிலைமை கேள்விக்குறியாயிரும். நீ ஏன் சொல்லு? சரிடி, நீ இவ்வளவு பொறுப்பா புரிஞ்சு நடந்துக்கிற. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எதுக்கும் கவலைப்படாத. நீ சந்தோஷமா இருப்ப. உன் புருஷன் கண்டிப்பா உன்னை நல்லா வச்சுக்குவான். பிரியா, வா வீட்டுக்கு போவோம். ரொம்ப நேரம் இங்க வந்தா யாரும் இதுக்கப்புறம் ஏதாவது சொல்லி கொடுத்துடக்கூடாது. நான் இனிமே அதிகமா வெளியே வர மாட்டேன். நீ வீட்டுக்கு வா, சரியா? பிரியா, என் கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா வரணும் டி. நான் இல்லாமலா? சும்மா எதுக்காது கவலைப்படாத. இங்க பாரு, உன் வாழ்க்கை எப்பவுமே நல்லா தான் இருக்கும். உனக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, சரியா? நல்லா சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் இன்னும் 2 நாள்ல ஹாஸ்டலுக்கு போகணும். நான் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்ச உடனே கண்டிப்பா வரேன். ஆமா, எப்ப கல்யாணம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க? ஜனவரியில சொல்லியிருக்காங்க. தை மாசம்னா ஜனவரி தானே? அடிப்பாவி, இது வேறையா? எந்த மாசம்னே தெரியலையா? தை மாசம்னா அநேகமா ஜனவரியா தான் இருக்கும். சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நீ எப்பவுமே சந்தோஷமா இருப்ப. எதுக்கும் கவலைப்படாத. வா வீட்டுக்கு போவோம். இலே வாழ பேச முச்சாச்சா? இந்த வாடே மண்ணல கோட்டை கட்டியிருக்கேன் பாரு. பெரிய கோட்டை. தேவியக்கா, உன் கல்யாணத்துக்கு கல்யாண மண்டபம் அடுத்தால வந்து கட்டறேன், சரியா? சரிடா. சரிடி, வா போவோம்.